Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிறிஸ்பியாக. இதுக்கு 2 பொட்டேட்டோ, ஃப்ரெஷ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ வந்து உள்ளே நல்லா மாவு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து எடுத்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நைஃப்லேயே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸும் வந்து கரெக்டாக ஈவன் சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே சேம் சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே எல்லாம் ஈவன் சைஸாக அழகாக இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா வாட்டர் போட்டு 2 to 3 டைம்ஸ் அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே தண்ணியிலே விட்டுடலாம். நம்ம இன்னொரு பேனில் வாட்டர் வச்சு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு 30 to 40% மட்டும்தாங்க குக் ஆகிருக்கும். ஃபுல் குக் ஆகிருக்காது. ஃபுல் குக் பண்ணிங்கன்னா அது அழகாக அப்படியே உடஞ்சிரும். எடுக்கும்போதே பாருங்கள், எடுக்கும்போது துளி கூட உடையில. இதை வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வாட்டர் ஃபுல்லாக வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு ஒரு ட்ரேயில் பேப்பர் டவலோ இல்லை ஒரு காட்டன் கிளாத் ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்ம எடுத்த இந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக இதில் அப்படியே கொஞ்சம் பரப்பி வச்சுக்கலாம். பரப்பி வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத் போட்டு மேலே இருக்க வாட்டர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக நான் இன்னொரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் போல் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் மேலே வந்து டக்குன்னு ப்ரௌன் ஆகாது. உங்களுக்கு லாங் டைம் குக் பண்ணும்போது கூட மேலே வந்து அந்த கோல்டன் கலர் வந்து அப்படியே இருக்கும். நம்ம இதை வந்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரையில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி இதை எடுத்துடுங்க. மேலே வந்து அதே டெக்ஸ்சரோடு அப்படியே இருக்கும். உங்களுக்கு பெருசாக கலர் சேஞ்ச் எதுவும் இருக்காது நம்ம ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க ஆயில் வந்து ஃபுல்லாக அதில் அப்சர்வ் ஆயிரும். செகண்ட் டைம் டீப் ஃப்ரை பண்ணும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஆயில் வந்து கண்டிப்பாக ஹாட்டாக இருக்கணும். ஹாட் ஆயிலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணதை போடும்போது அவுட் சைட் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். கலரும் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால டக்குன்னு ப்ரௌன் ஆகாது. உங்களுக்கு கோல்டன் கலர் கிடச்சிடும். மேலே லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே ஆகிடுங்க ஹாட் ஆயிலில் இருக்கனால. இது கூட அந்த சால்ட் டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக நான் சால்ட்டும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஹாட்டாக இருக்கனால தண்ணி லைட்டாக மேலே இது மாதிரி வரும். ஸோ ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இதில் குக் ஆகும்போதே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அதோட சால்ட் டேஸ்ட்டு வந்து ஃப்ரைஸில் வந்துடும். நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், கலர் வந்து நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நமக்கு கடையில் வாங்கின மாதிரியே இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ள சாஃப்டாக இருக்கும். இதை இது மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்ட்ரைனரில் போடுங்க. டிஷ்யூவில் போட்டிங்கன்னா சூடாக இருக்கிறனால சீக்கிரம் நமுத்து போனாப்பில் போயிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பி சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.